புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும். இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி காவல்துறை மற்றும் தொழில் முனைவோர்கள் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான். 300க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. புதுவை பாகூர் அருகே கடலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி MLA KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்த முதலமைச்சர் மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் இதேபோல் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய அரசானது நலத்திட்டங்களை குறையாமல் செய்து கொண்டு வருகிறது. ஒரே ஒரு படம் அரிசிக்கு பணம் போடுறீங்க, அது அந்த பணம் போதலன்றது ஒன்று. எங்களுக்கு பணத்துக்கு பதிலாக நீங்கள் அரிசியே கொடுங்க. இது நான் தேர்தல் செல்லும் பொழுது எல்லா கிராமத்தில் உள்ள மக்கள் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் அரிசி கொடுங்க அப்படின்னா. அதனால் இப்போது அரசு முடிவெடுத்து ரேஷன் கடைகளை, நியாய விலைக் கடைகளை திறந்து விரைவிலேயே இலவச அரிசியை போட இருக்கின்றோம். சீக்கிரமாக. புதுச்சேரி காவல்துறை மற்றும் தொழில் முனைவோர்கள் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி காவல்துறை SSP நாரசைதன்யா மற்றும் SP லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் தொழில் முனைவோர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டியில்
புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி எஸ்வி பட்டேல் சாலை காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலைக்கு வந்தனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு நடனமாடி போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி பாகூர் அருகே கடலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் திருப்பாப்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன். இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் வேலை காரணமாக புதுச்சேரி பாகூர் பகுதிக்கு பத்மநாபன் சென்றுள்ளார். அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்து இருளர் சந்தை செல்லும் சாலையில் அவரை மடக்கி சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பத்மநாபன் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாகூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கடந்த ஆண்டு பாஸ்கர் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் இவர் கவுன்சிலர் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவை கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம் சார்பில் 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. புதுவை கதிர்காமத்தில் பிரசித்தி பெற்ற கதிர்வேல் சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு கங்கையம்மன் ஆலயம் சார்பில் உலக நன்மைக்காக 108 பால்குட அபிஷேக விழா மற்றும் பொன் ஊஞ்சல் வைபவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 8 மணிக்கு 108 பால்குட அபிஷேகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த பால்குட அபிஷேக நிகழ்ச்சி அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாரியம்மன் கோயில் வீதி, முருகர் கோயில் வீதி, கங்கையம்மன் கோயில் வீதி, பாரதி வீதி, காந்தி வீதி வழியாக வழுதாவூர் ரோட்டில் உள்ள வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் அங்கிருந்து மாடவீதி வழியாக கங்கையம்மன் கோயில் வந்தடைந்தது. காலை 9 மணிக்கு அருள்மிகு கங்கையம்மனுக்கு பாலபிஷேகம், கலச அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாலை 6 மணிக்கு பொன்னூஞ்சல் வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு கங்கையம்மன் பால்குட விழா பக்தர்கள் திருக்கூட்டத்தினர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 112வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 112வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி வானிலையில் உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலி மூலம் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்று 112வது மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர், முத்தாலு, முரளி, கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குஜராத் அரசின் முதன்மை செயலாளராக பணியாற்றிய கைலாசநாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான், தெலுங்கானா உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். ஜார்க்கண்ட் ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாகவும் வகித்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதனை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கைலாசநாதன் குஜராத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்தவர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இவர் அறியப்படுகிறார். கேரளாவைச் சேர்ந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் வளர்ந்தவர். குஜராத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றி வந்த இவர் 2013ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். எனினும் தலைமை முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் மீண்டும் பணியமர்த்தப்பட்டார். பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் கைலாஷ்நாதன் புதுச்சேரி ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் ஆண்டுக்கு இருமுறை வாகன நிறுத்தம் முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது. வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வடக்கு புறத்திலும், ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது. இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்தும் முறை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை. தற்போது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்கள் வாகனங்களை இஷ்டத்திற்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் நேரு வீதியில் வார இறுதி நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுவை முதலியார்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் பாப்பாஞ்சாவடி புதுநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழனன்று கொடியேற்று விழாவும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வர்ணிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் முக்கிய பிரமுகர்கள் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார், பாஜக பிரமுகர் முகமது யூனுஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதி உலாவும் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மற்றும் புதுநகரம், அண்ணா நகர், செந்தூர் முருகன் நகர், வள்ளியம்மை நகர், சப்தகிரி நகர் கிராமவாசிகள், விழா குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒன்றரை வயது குழந்தையின் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி லாஃபோகிராம் அறக்கட்டளை சார்பில் ராக் பீச்சில் கிரவுட் ஃபண்டிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீனிகா என்ற 1.5 வயது குழந்தை முதுகெலும்பு தசைச்சிதைவு வகை 2 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த கோளாறு காரணமாக அவரால் நடக்கவோ உட்காரவோ முடியவில்லை. சிகிச்சை செய்யவில்லை என்றால் அவளால் சரியாக சுவாசிக்க முடியாமல் இறந்து போகலாம். அந்த சிகிச்சையை 10 நாட்களுக்குள் செய்ய வேண்டும். அந்த மருந்துக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இந்தியாவில் கிடைக்காது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். இதுவரை 4 கோடி ரூபாய் வசூலித்ததால் லாஃபோகிராம் அறக்கட்டளை பாண்டிச்சேரி ராக் பீச்சில் கிரவுட் ஃபண்டிங் நிகழ்ச்சியை நடத்தியது.
அந்த நிகழ்வில் 15,000 ரூபாய்க்கும் மேல் வசூலிக்கப்பட்டது. அந்த குழந்தைக்காக அனைவரும் முன்வந்து அந்த குழந்தை இந்த உலகில் வாழ உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரு சூரிய பிரகாஷின் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் லேஃபோகிராமின் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் டெல்சன் மற்றும் நிர்வாகிகள் பவித்ரன், பிரபாகரன், கார்த்திகேயன், சுப விக்னேஷ், சாந்தகுமார், நவீன்குமார் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். நாங்கள் எதுக்கு இந்த க்ரௌட் ஃபண்டிங் ராக் பீச்சில் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ரீனிகா அப்படின்ற ஒரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, ஜெனட்டிக்கல் டிசீஸ். ஸோ அந்த குழந்தையால் இப்போ நடக்கக்கூட முடியல. ஸோ அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 கோடி வரும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு 4 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு இன்னமும் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். ப்ளஸ் நீங்களும் பார்க்குற நீங்கள் எல்லாருமே நீங்களும் அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அந்த குழந்தையோட உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே அந்த குழந்தைக்கு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன். அலைன்ஸ் பிரான்சே மையத்தில் நடைபெற்ற பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் 20 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸின் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் அலைன்ஸ் பிரான்சிசே மையத்தில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குனர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தலைசிறந்த நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மற்றும் பிரெஞ்சு உலகளாவிய சேவை மைய அதிகாரியாக பணிபுரிய முன் அனுபவமுள்ள மற்றும் அனுபவம் இல்லாத பட்டம் பெற்ற பிரெஞ்சு மொழி நன்கு பேசத் தெரிந்த, எழுதத் தெரிந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் சென்னை மற்றும் இந்தூர் போன்ற நகரங்களில் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கு ஏற்ப மாதம் ரூபாய் 30,000 முதல் 60,000 வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்பட உள்ளனர். மாணவர் காங்கிரசின் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம், கோனேரி லோகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அறிவுறுத்தலின்படி மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர் காங்கிரஸில் இணைந்தனர். கூட்டத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும், அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 4ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம், கரகம் புறப்பாடு, கூழ் வார்த்தல் என நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுதாகர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும், இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி காவல்துறை மற்றும் தொழில் முனைவோர்கள் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தான், 300க்கும் அதிகமானோர் பங்கேற்பு.
புதுவை பாகூர் அருகே கடலூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.